ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2286வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமடல் பிரபந்தத்தை அனுபவித்து நிறைவு செய்திருக்கிறோம். இந்த பெரிய திருமடல் பிரபந்தத்தை பற்றிய கருத்துக்களை மீண்டும் ஒரு முறை நினைவுக்கு கொண்டு வந்து மனதில் இருத்தவும், அந்த பிரபந்தத்தின் சுருக்கத்தை மீண்டும் ஒரு முறை நம் மனதிலே இருத்திக் கொள்ளவும் நினைவுபடுத்திக் கொள்ளவும் நிறைவாக சில வார்த்தைகள் இன்று கூறப்படுகிறது. திருமங்கையாழ்வாரின் திருமடல்கள் 4000 திவ்ய பிரபந்தம் தமிழ் சமய இலக்கியத்தின் உச்ச சாதனையாக விளங்குகிறது. அதில் திருமங்கையாழ்வார் தனித்த இலக்கிய சுயத்துடன் விளங்கும் ஆழ்வார் ஆவார். பலவிதமான பிரபந்தங்களை, தமிழ் இலக்கணத்தில் உள்ள பல பிரபந்தங்களை திருவள்ளுவூற்றிருக்கையை நாம் அனுபவித்தோம். சித்திரக்கவி, அது இது மாதிரி வெண்பா, சித்திரக்கவி, பல இது கலிவெண்பா 2 பிரபந்தங்கள். இப்படி தமிழ் இலக்கியத்தின் பல கூறுபாடுகளுடன் அவர் பாடல்களை பாடியிருக்கிறார். அதனாலே தனித்த இலக்கிய சுயத்துடன் விளங்கும் ஆழ்வார் ஆவார். சங்க அக இலக்கிய மரபை முற்றாக மறுக்காமல் அதனை பக்தி தத்துவத்துடன் இணைத்து புதிய இலக்கிய வடிவத்தை உருவாக்கியவர் இவர். திருமங்கையாழ்வார் அவரது இலக்கியத்தில் ஆழமான உணர்ச்சி தீவிரமும் சமூக மரபுகளை சவாலிடும் துணிவும் காணப்படுகிறது. சிறிய திருமடலும் பெரிய திருமடலும் இந்த துணிவின் உச்ச வெளிப்பாடுகளாக திகழ்கின்றன. இந்த 2 பிரபந்தங்களையும் ஒப்பீட்டு ஆய்வு முறையில் அணுகுவதன் மூலம் அக இலக்கியம் பக்தி இலக்கியமாக மாறும் தருணத்தை மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. மடலேறுதல் சங்க அக இலக்கிய மரபு. சங்க அக இலக்கியத்தில் காதல் உணர்வுகள், நாணம், ஒழுக்கம், சமூக கட்டுப்பாடு ஆகியவற்றின் கீழ் வெளிப்படுகின்றன. காதலில் தோல்வியுற்ற தலைவன் மேற்கொள்ளும் இறுதி முயற்சியாக மடலேறுதல் கருதப்பட்டது. மடலேறுதல் என்பது பனை அல்லது ஈச்சை இலைகளால் செய்யப்பட்ட ஒரு குதிரையில் ஏறி தன் காதலை ஊரறிய வெளிப்படுத்தும் செயலாகும். இது சமூக அவமானத்தையும் குல மரபு முறிவையும் விளைவிக்கும் செயல் என்பதால் மிக கடுமையாக பார்க்கப்பட்டது. இலக்கண மரபின்படி பெண்கள், அதுவும் தமிழ் இலக்கண மரபின்படி பெண்கள் மடலேறுதல் முற்றிலும் தடை செய்யப்பட்டதாக கருதப்பட்டது. இந்த மரபே திருமங்கையாழ்வாரின் இலக்கியத்தில் புரட்சிகரமாக உடைக்கப்படுகிறது. மடலேறுதல் பக்தி இலக்கியத்தில் என்ன மாற்றத்தை கொண்டு வருகிறது என்பதை பார்க்கலாம். திருமங்கையாழ்வார் மடலேறுதல் என்ற அகமரபு செயலை பக்தி அனுபவத்தின் மொழியாக மாற்றினார். ஆண் பெண் ஆணுடல் கொண்டிருந்தாலும் நாயகி பாவத்தை ஏற்று ஜீவாத்மாவின் பரமாத்மா நோக்கிய ஆற்றாமையை வெளிப்படுத்துகிறார். இவ்வாறு மடல் காதல் வற்புறுத்தலின் குறியீடாக அல்லாமல் ஆத்மாவின் உச்ச வேட்கையின் அடையாளமாக மாறுகிறது. அக இலக்கிய மரபு பக்தி தளத்தில் மறுபிறப்பை அடைகிறது எனலாம். இதிலே சிறிய திருமடல் அதன் இலக்கிய அமைப்பும் உணர்ச்சி நிலையும். சிறிய திருமடல் சுருக்கமான அமைப்புடன் இருந்தாலும் உணர்ச்சி தீவிரத்தில் மிக உயர்ந்ததாக விளங்குகிறது. நாயகியின் நாணமும் சமூக பயமும் இன்னும் முழுமையாக அழியாத நிலையில் அங்கே காணப்படுகிறது. மடலேறுவேன் என்ற அறிவிப்பு அச்சுறுத்தலாகவும் இறைவனை அடைய முடியாத வேதனையின் வெளிப்பாடாகவும் அமைகிறது. இது ஆன்ம பயணத்தின் தொடக்க உச்சமாக கருதலாம். பெரிய திருமடல் அதனுடைய இலக்கிய விரிவு மற்றும் தத்துவ உச்சம், அது பற்றி பார்க்கலாம். பெரிய திருமடல் சிறிய திருமடலை விட அளவிலும் உள்ளடக்கத்திலும் மிகவும் விரிவானது. இங்கு நாயகியின் நாணம், அறிவு, சமூக கட்டுப்பாடுகள் முழுமையாக விலகிவிட்ட நிலை காணப்படுகிறது. மாமடலூர்வேன் என்ற அறிவிப்பு ஆன்ம துணிவின் உச்ச வெளிப்பாடாகும். இறைவனின் அவதாரங்கள், லீலைகள், பெருமைகள் விரிவாக இந்த மடலிலே நினைவு கூறப்படுகின்றன.
இந்த இரண்டு திருமடல்களுக்கும் உள்ள ஒற்றுமைகள் மற்றும் வேற்றுமைகள் என்ன? ஒற்றுமைகள்: இந்த இரண்டு திருமடல்களும் நாயகி பாவத்தில் அமைந்தவை. அக இலக்கிய மொழியும் சங்க மரபு சொற்களும் பக்தி உள்ளடக்கத்துடன் இணைக்கப்பட்டிருக்கின்றன. வேற்றுமைகள்: சிறிய திருமடல் உணர்ச்சி தொடக்க உச்சத்தை காட்டுகிறது, பெரிய திருமடல் பரிபூரண பக்தி நிலையை வெளிப்படுத்துகிறது. சிறிய திருமடலில் தயக்கம் காணப்படுகிறது, பெரிய திருமடலில் துணிவு மேலோங்குகிறது. சிறிய திருமடல் கிருஷ்ணன் விஷயமாகவும், பெரிய திருமடல் அர்ச்சாமூர்த்தியான திருநறையூர் நம்பி விஷயமாகவும் அருளி செய்யப்பட்டிருக்கிறது. சிறிய திருமடலிலே இந்த ஆழ்வார் கண்ணன் விஷயமாக மடலூர துணிந்தார். அவன் காலாந்தரத்தில் முன்யுகத்திலே இருந்த காரணத்தினால், அது மட்டுமல்லாமல் தானும் இதே போல மடலெடுக்கக்கூடிய சுனைகேடன் ஆகையாலே அது பலிக்கவில்லை என்று கொண்டு நீர்மையின் எல்லை நிலமாக தம் காலத்திலேயே விளங்கிய அர்ச்சாவதார விஷயமாக பெரிய திருமடலிலே மடல் எடுக்க தொடுகிறார் திருமங்கை ஆழ்வார். மடல் ஊர்தும் என்று திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் கூறுவதைப் போலவே, நம்மாழ்வாரைப் போல இவரும் எம்பெருமானை வரவழைப்பதற்காக மடல் ஊறுவதாக இம்மடல்களில் பயமுறுத்துகிறாரே ஒழிய உண்மையில் மடல் ஊறவில்லையாகையால் இறுதியில் பாரதந்திரிய ஸ்வரூபத்திற்கும் அழிவில்லை என்பது காணத்தக்கது. மடலேறுதல் பெயர் காரணம் என்ன? மடலேறுதல் என்பது சங்ககால வழக்கங்களுள் ஒன்று. தன் காதலியை அடைய முடியாத தலைவன் கடைசி முயற்சியாக ஊரார் தன் காதலை உணரும் பொருட்டு பனைமடல்களால் செய்யப்பட்ட குதிரை அல்லது யானை ஒன்றில் ஊர்ந்து தலைவியின் பெயரை பாடிக்கொண்டே செல்வது மடலூர்தல். பெண்கள் மடலூரும் மரபு சங்க இலக்கியங்களில் இல்லை. திருமங்கையாழ்வார் தமிழ் மரபு அனுமதிக்காததால் இந்த மரபை மீறி பெரிய திருமடலில் தன்னை பரகால நாயகியாக பாவித்து நாராயணனை அடையவில்லை என்றால் வடநாட்டின் நெறியை பின்பற்றி மடலேறுவேன், மண்ணும் வடநெறியே வேண்டினேன் என்று பாடுகிறார். திருமங்கையாழ்வாரின் மடல்களை பின்பற்றி பின்னாட்களில் மடல் இலக்கியம் என்னும் வகையே உருவாயிற்று. இதன் பாடு பொருள் மடல் இலக்கியம் பாட்டுடை தலைவனின் பல்வேறு பெருமைகளை எடுத்து காட்டுவது. மடலேற துணியும் தலைவின் நிலை விளக்கப்படுகிறது. மடல் ஏற துணிவதற்கான காரணம் சுட்டப்படுகிறது. பரகால நாயகி திருநறையூரில் உள்ள கோவிலில் திருமாலை கண்டு காதல் கொள்கிறாள். அவன் பக்கத்தில் திருமகள் நிற்பதை கூட காணவில்லை. திருமாலின் அழகில் மயங்கினாள். அவள் மனமும் அறிவும் திருமாலிடம் சென்றன. அவள் கை வளைகளும் மேகலை என்ற அணிகலனும் கலன்று வீழ்ந்தன. காதல் நோயால் வருந்தி பலவாறு துன்பமடைகிறாள். அவனை அடைவதற்காக மடல் ஏற முற்படுகிறாள். அப்போதுதான் மடல் ஏறுவதற்குரிய காரணங்களை கூறுகிறாள். அவனை, எம்பெருமானை நான் திருநறையூரில் கண்டேன், அவனை வணங்கினேன், என் நிலையை எடுத்து கூறினேன். இருந்தும் கூட அவன் தன் மார்பையும் திருவருளையும் தரவில்லை. இதை எல்லா இடமும் சென்று கூறுவேன். பெண்கள் மடல் ஏற மாட்டார்கள், அவர்கள் அவ்வாறு மடல் ஏறுவது பழிக்கு இடமாகும் என்பது தமிழ் மரபு. இம்மரபை நான் ஏற்கவில்லை. ஆகவே தமிழ் வடநூல் மரபை பின்பற்றுவேன் என்று மரபை மீறத் துணிகிறாள். சீதா பிராட்டி தன் கணவன் வனவாசம் சென்ற போது பிரிந்திருக்க முடியாமல் கூடேயே செல்லவில்லையா? வேகவதி என்ற பெண் தன் தமையனின் தடையை மீறி தன் காதலனை அடையவில்லையா? உலூபி அர்ஜுனன் மேல் காதல் கொண்டு மனம் புரியவில்லையா? நாககன்னிகை உலூபி. வனாசுரனின் மகள் உஷை அனிருத்தனை கவர்ந்து வந்து மனம் புரியவில்லையா என்று தான் விரும்பிய கணவனை நாடிச் சென்ற பெண்களை புராணங்களிலிருந்து உதாரணங்கள் காட்டுகிறாள். தலைவனாகிய திருமால் எழுந்தருளும் இடங்களையும் சிறப்புகளையும் அவதார பெருமைகளையும் கூறுகிறாள். திருவிண்ணகரில் பொன்மலை போல் எழுந்தருளியவன், திருக்குடந்தையில் போர் செய்த காளையைப் போல் சாய்ந்து பள்ளி கொண்டவன் என்று வரிசையாக திருமாலின் 26 திவ்ய தேசங்களின் சிறப்புகளையும் வராகம், வாமனன் போன்ற அவதார பெருமைகளையும் கூறுகிறாள் பரகால நாயகி. அவன் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மக்கள் கூடும் இடங்களில் நான் அவனை பழி சொல்வேன்.
குடங்கள் வைத்து கூத்தாடியவன், தன்னை விளைந்த பெண்ணின் மூக்கைச் சிதைத்தவன், பெண்ணை கொன்றவன், வெண்ணையை திருடி தின்று தன் வயிற்றை வளர்த்தவன், அப்பாண்டவர்கள் ஆணையை ஏற்று வேலைக்காரன் போலே தூது சென்றவன் போன்ற பழிகளை சொல்லி மடலூர்வேன் என்று தன் முடிவை சொல்லுகிறாள். ஆனாலும் மடலூரும் நிகழ்வு பாடப்படவில்லை. இந்த மடல் இலக்கியத்தின் சிறப்புகள் அல்லது இலக்கியத்தில் அதன் இடம். பெரிய திருமடல் நாயகன் நாயகி பாவத்தில் மனிதன் இறைவன் மேல் கொள்ளும் காதலையும் தாபத்தையும் தன் பாடுபொருளாக கொண்டது. இது மரபை மீறிய புரட்சி இலக்கியமாக கருதப்படுகிறது. திருமங்கை ஆழ்வாரின் இரு மடல்களும் மடல் இலக்கியத்திற்கு முன்னோடிகள் எனலாம். கடவுள் தலைவனாக இருந்தால் பெண்கள் மடலேறலாம் என்ற விதியை இந்த மடல்களின் அடிப்படையில் பன்னிரு பாட்டியல், பிற்காலத்தில் வந்த இலக்கண நூல் பன்னிரு பாட்டியல் வகுத்தது. முதலில் இல்லை, பின்னர் அது பன்னிரு பாட்டியலில் வந்தது. திருமங்கை ஆழ்வார் உலகில் ஆண் என்ற புருஷகாரம், அதாவது உறுதி பொருள் திருமாலுக்கே உரியது என்பதால் அவனைத் தவிர அனைவரும் பெண்களே என்ற கோட்பாட்டை பெரிய திருமடலுக்கு மூலமாக கொள்கிறார். அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4 உறுதி பொருள்களுள் இன்பம் சிறந்தது என்று பரகால நாயகி நாயகனிடம் கூடும் இன்பத்தை வேண்டுவதன் பொருள் இந்த மனித உடலினை கொண்டு இறை அனுபவத்தை பெற வேண்டும் என்பதாகும் என உரையாசிரியர்கள் பரகால நாயகி முன்னர் சிறிய திருமடலில் எம்பெருமான் பதறி ஓடி வந்து மேல் விழுந்து தன்னை புணர்வதற்காக மடலூர்வேன் என்று சொன்ன போதிலும் அந்த எம்பெருமான் வந்து தோன்றாததனாலே மடலெடுத்தே தீர்வது என்று தன் திண்ணிய துடிவை மீண்டும் விரிவாக கூறுகிறாள் பெரிய திருமடலிலே. சிறிய அஸ்திரம் விட்டதில் காரியம் கைகூடவில்லை என்று பார்த்து பெரிய அஸ்திரம் விடுகிறாள் போலும், பிரம்மாஸ்திரத்தை விடுகிறாள் போலும். முன்னர் நாம் அனுபவித்து கழிந்த திருமடல் 155 அடிகளால் அமைந்த கலிவெண்பா, அதலால் அது சிறிய திருமடல் என்றும், இந்த பெரிய திருமடல் 297 அடிகள் அடிகளினால் அமைந்த கலிவெண்பாவாதலால் இது பெரிய திருமடல் என்றும் பெயர் பெற்றது. நாயகனும் நாயகியும் தெய்வ வசத்தால் ஏகாந்தமான ஓரிடத்திலே சந்தித்து பரஸ்பரம் காதல் கொண்டு கொடுப்பாரும் மடுப்பாருமின்றி தமது விருப்பத்தின்படி களவு புணர்ச்சி புணர்ந்து பிரிந்த பின்பு ஆற்றாமை விஞ்சி அதனால் நாணம் முதலியன அழிந்து இவர்களுள் ஒருவர் மற்றொருவரது வடிவத்தையும் ஊரையும் பேரையும் தமது ஊரையும் பேரையும் ஒரு படத்தில் எழுதி அந்த சித்திரப்படத்தை கையில் கொண்டு பனை மடலினால் ஒரு குதிரை உருவம் செய்து அதன் மீது தாம் ஏறி அதனை பிறரால் இழுக்கச் செய்து வீதி வழியே பலரும் கூடும் பொதுவிடங்களிலெல்லாம் செல்லுவர். இது மடலூர்தல் எனவும் மடன்மா வேறுதல் என்றும் சொல்லப்படும். இதற்கு பயன் இவரது இக்கடுந்தொழிலை கண்டு அதனால் இவரது பெருவேட்கையை உணர்ந்து நாயகனோ நாயகியோ தானே ஓடி வந்து கூடுதல் உறவினராலோ அல்லது அரசனாலோ வெளிப்படையாக மனம் செய்விக்க பெறுதல், இல்லையென்றால் முடிந்து பிழைத்தல், இது ஏதேனும் ஆகும். இதுதான் பலன். இந்த மடலேறுதல் ஆடவர்க்கே பெரும்பாலும் உரியது. அளவுக்கு விஞ்சின ஆசையின் மிகுதியால் மகளிர்க்கும் சிறுபான்மை வரும். அன்றியும் மடலூர்தல் ஆடவர்க்கே உரியதென்றும் மடலூர்வேன் என்று சொல்லுதல் இருபாலருக்கும் உரியதென்றும் உணரலாம். ஆழ்வாருடைய திருமடல்கள் இரண்டும் மடலூர்வேன் என்று பகட்டின அளவே அல்லாமல் உண்மையிலேயே மடல் ஊர்ந்தமை இல்லை. சிறிய திருமடலிலே வாசவதத்தையை எடுத்து காட்டினது போல இந்த பெரிய திருமடலில் சீதை, வேகவதி, உலூபிகை, உஷை, பார்வதி என்னும் மாதர்களை மடலூர்ந்தவர்களாக ஆழ்வார் எடுத்து காட்டியிருப்பது கொண்டு அந்த மாதர்கள் மடலூர்ந்தார்கள் என்று எண்ணுதல் கூடாது. இனி இந்த 2 பிரபந்தங்களுக்குமான உரை மரபுகள் பற்றி பார்க்கலாம். யாரெல்லாம் உரை எழுதியிருக்கிறார்கள் என்பது பற்றி.
பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை மற்றும் ஆச்சாரியர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் இருவரும் இந்த பிரபந்தத்திற்கு பெரிய திருமடலுக்கு உரை வரைந்திருக்கிறார்கள். பெரியவாச்சான் பிள்ளை உரை அக இலக்கிய இலக்கண அடிப்படையில் திருமடல்களை விளக்குகிறது. இந்த உரை மடலேறுதல் வற்புறுத்தல் அல்ல, அது பக்தியின் உச்சநிலை என அவர் கூறுகிறார். அழகிய மணவாள பெருமாள் நாயனார் இரு மடல்களில் பெரிய திருமடலுக்கு மட்டும் விரிவான உரை அருளியிருக்கிறார். அவர் மாமடலை பரபக்தி, பரஞான, பரமபக்தி ஆகிய நிலைகளின் உச்ச வெளிப்பாடாக காண்கிறார். இந்த வியாக்கியானம், அதாவது அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அருளியிருக்கக்கூடிய அந்த வியாக்கியானம் நம்பிள்ளை அருளியது என்று சொல்வாரும் உண்டு. இந்த இரு வியாக்கியானங்களுக்குமான விவரணத்தை புத்தூர் வக்கீல் கிருஷ்ணசாமி ஐயங்கார் சுவாமி திவ்ய பிரபந்த சார வியாக்கியானமாக அருளியிருக்கிறார். சிறிய திருமடலும் பெரிய திருமடலும் ஒரே ஆன்ம பயணத்தின் இரு முக்கிய நிலைகளாக விளங்குகின்றன. அக இலக்கிய மரபில் அவமானமாக கருதப்பட்ட மடலேறுதல் திருமங்கையாழ்வாரின் கைகளில் பக்தியின் உச்சமொழியாக மாறியது எனலாம். இனி இந்த பெரிய திருமடலின் பிரபந்தத்தின் பொருள் சுருக்கத்தை பார்க்கலாம். மீண்டும் நமது மனதிலே முழு பிரபந்தத்தின் கருத்துக்களையும் உள்ளிருத்துவதற்காக, இது நினைவுபடுத்திக் கொள்வதற்காக, ஒரு மீள் பார்வை என்று கூட சொல்லலாம், பண்ணிக்கொள்வதற்காக இது இங்கே சொல்லப்படுகிறது. இது இந்த பொருள் சுருக்கம் பெருமாள் கோயில் வித்வான் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியார் சுவாமி அருளியதாகும். எம்பெருமான் திருவனந்தாழ்வான் ஆகிய திருப்பள்ளியில் சயனித்து கொண்டு ஸ்ரீ பூமி பிராட்டி திருவடி வருட பெற்று ஜகத் சிருஷ்டிக்காக யோக நித்திரை செய்தருளும் அளவில் தனது திருநாபிக் கமலத்திலே நான்முக கடவுளை சிருஷ்டிக்க அப்பிரம்மன் 4 வேதங்களை பெற்று வெளிப்படுத்தினான். அந்த வேதங்களில் அர்த்தம், தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், அறம், பொருள், இன்பம், வீடு என்று 4 புருஷார்த்தங்கள், உறுதி பொருள்கள் சிறப்பித்து கூறப்பட்டுள்ளன. அவற்றுள் மோட்சம் என்பது வீடு பேறு, சரீரம் முடிந்த பிறகு கிடைக்கக்கூடிய புருஷார்த்தம் என்று ஓதப்பட்டுள்ளது. அந்த புருஷார்த்தத்தை பெற விரும்புபவர்கள் கனிகளையும் இலைகளையும் தின்று முனிவர்களாய் காடுகளில் குடிசைகளில் வசித்தும் சூரிய கிரணங்களை பட்சித்தும் நீர்நிலங்களில் மூழ்கி கிடந்தும் இப்படியே பல பல பாடுகள் பட்டு முடிவில் இவ்வுடலை ஒழித்து மோட்சத்துக்கு சென்றார்கள் என்று ஏடுகளில் எழுதி வைத்திருப்பதை படிப்பது மட்டுமே அல்லாமல் இன்னான் இன்ன காலத்தில் மோட்சமடைய நான் கண்டேன் என்று சொல்லுபவர்கள் உண்மையாக கண்டறிந்தவர்கள் சொல்ல கேட்டதே இல்லை. ஆகையாலே மோட்சம் என்னும் புருஷார்த்தமே பொய்யானது. அது உண்மையாக உண்டு என்றால் அது எப்படி அடைவது? சூரிய மண்டலத்தை பிளந்து கொண்டு சூட்சுமமான ஒரு சிறிய துளையின் வழியா போய் மோட்சத்தை பெற்று வந்தேன் என்று சென்று வந்தவரை ஒருவரை காட்டிச் சொல்லுங்கள். அப்படி காட்ட முடியாமல் அவன் மோட்சமடைந்தான், இவன் மோட்சமடைந்தான் என்று பழம்பாட்டியே கொண்டிருக்கிற அவிவேகிகளுக்கு, அதாவது அறிவிலிகளுக்கு நாம் என்ன சொல்லுவது? அந்த மோட்ச வார்த்தையை விட்டு தொலையுங்கள். மற்ற தர்ம, அர்த்த, காமம் என்ற 3 புருஷார்த்தங்களுள் முதலாவதான தர்மத்தை, அறத்தை அனுஷ்டித்த மகான்கள் தேவலோகத்தில் சென்று தேவர்களால் கொண்டாடப் பெற்று சீரிய சிங்காசனத்திலே இருந்து கொண்டு அங்கு அப்சரஸ் பெண்கள் சாமரம் வீசிக்கொண்டே அருகே நின்று புன்முறுவல் செய்ய அதனை அனுபவித்தும் அவர்களது கடாட்சண வீக்ஷணங்களை பெற்று மகிழ்ந்தும் அங்கேயுள்ள அழகிய கற்பகச் சோலைகளிலே அந்த மாதர்களுடனே கூடி விளையாடியும் அலங்காரங்களால் சிறந்த அழகிய மண்டபத்திலே அம்மாதர்களை வீணை வாசிக்க கேட்டு ஆனந்தித்தும் சிறந்த மாட மாளிகைகளில் அம்மாதர்கள் ஆச்சரியமாக விரித்த படுக்கையின் மேல் படுத்து கொண்டு இனிய தென்றல் காற்று வீசப்பெற்று அழகில் சிறந்த அந்த மாதர்களின்
கலவியை பெற்றும் இப்படியாக சில போகங்களை அனுபவித்து மகிழ்வார்கள். இதுதான் தர்ம புருஷார்த்தத்தால் அறத்தை அனுஷ்டிப்பதால் வரக்கூடிய பெரும் பேறு. இரண்டாவதான பொருள் அர்த்த புருஷார்த்தத்தின் பலனும் இப்படிப்பட்டதேயாகும். ஏனென்றால் அர்த்தமுள்ளவர்களே, அதாவது பொருளுடையவர்களே தர்மம் அனுஷ்டிப்பார்களாதலால் தர்மத்தின் பலனாக முன்னர் சொல்லப்பட்டது தானே அர்த்தத்திற்கும் பரம்பராய பலனாக தேரக்கடவது. ஆக தர்மம் அர்த்தம் அறம் பொருள் இரண்டு புருஷார்த்தங்களாலும் முன்னர் சொன்னபடி காம இன்பம் புருஷார்த்தமே பலனாக பெறப்படுவதால் காமமே பிரதான சேஷியான புருஷார்த்தம் என்றும் அறம் பொருள்கள் அந்த காமத்திற்கு சேஷபூதமான புருஷார்த்தங்கள் அவற்றை அடைவதற்கான வழியான புருஷார்த்தங்கள் என்றும் கொண்டு காமத்தையே நாம் கடைப்பிடித்தோம் என்பது பரகால நாயகியின் வாதம். அது தன்னில் ஆபாசமான காமத்தை ஒழித்து ஸ்திரமாயும் ஸ்வரூப அனுரூபமாயும் உள்ள பகவத் காமத்தையே பற்றினோம். அது கைபுகுவதற்காக இப்போது நாம் மடலூரத் துணிந்தோம். நாயகனை பார்க்க நாயகியானவள் மடலூரத்தகாது என்று தமிழர் சொல்ல கேட்டிருக்கிறோமாகிலும் நாம் இவ்விஷயத்தில் தமிழர்களின் மரியாதையை உதறித் தள்ளுவோம். அத்தனை ஸ்திரீகளுக்கு மடலூர்கையே புருஷார்த்தம் என்று விவாதிக்கிற ஸ்ரீ ராமாயணம் முதலானவைகள் வடமொழியில் உள்ளனவாகையால் நாம் அந்த வடநெறியையே பேணி மடலூரக் கடவோம். என்னைப் போல் காமபுருஷார்த்தத்தை விரும்பாதவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் சந்தனத்தின் தன்மையை அறியாதவர்கள், குழலோசையிலே ஈடுபடாதவர்கள், காளைகளின் கழுத்திலே மணி ஒலிக்க அந்த ஒலி கேட்டு சுருண்டு விழமாட்டாதவர்கள், பனைமரத்தின் மீது வாயலகு கோத்திருக்கின்ற அன்றில் பறவையின் ஆர்த்த நாதத்தை கேட்டு உருகி இறங்காதவர்கள், நாயகனை இல்லாமலும் நிலாவிலே படுக்க நாயகன் இல்லாமலும் நிலாவிலே படுக்க வல்லவர்கள், மன்மதன் தனது புஷ்பபானங்களை தொடுத்து பிரயோகிக்கவும் மடலூர புறப்படாமல் சலியாமல் இருப்பவர்கள், தனிக்கிடையிலே தென்றல் வந்து வீசவும் தீக்கதிவினாற் போலே வருந்துதல் இன்றியே பரமசுகமாக உறங்கவல்ல ரசனையில்லாத புஞ்சங்கள் அவை பின்னும் ஒரு சுற்று தடிக்கட்டும், நாயக விரகத்துக்கு வாடாது வசங்காது கிடந்து மேன்மேலும் செல்வங்களை அனுபவிக்கட்டும். அப்படிப்பட்ட ரசிகத்தன்மை இல்லாத பெண்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. நாயகனை பற்றி தரித்திருக்க மாட்டாமல் மடலூறுவது போலே புறப்பட்டு பின் சென்ற பென்று மகிழ்ந்த மகானுபாவைகளான மாதர்களில் சிலரை சொல்லுகிறேன், கேளுங்கள். தசரத சக்கரவர்த்தியின் வார்த்தையை கேட்டு தமது முடிசூடுதலை ஒழித்து ராஜ்யத்தை வெறுத்து மிக கொடிய காட்டிலே ராமபிரான் எழுந்தருள சீதா பிராட்டியும் கூட எழுந்தருளவில்லையா? அழகிற் சிறந்த வேகவதி என்பாள் ஒரு கன்னிகை. தான் தனது காதலனை காண முடியாதபடி தமையன் தடுக்கச் செய்தேயும் அதனை லட்சியம் பண்ணாமல் பதறிச் சென்று போர்க்களத்திலே போய் நாயகனை பற்றி பிடித்து நகரத்திலே கொணர்ந்து சேர்த்தாளல்லவோ? உலூபிகை என்ற நாகக்கன்னிகை அர்ஜுனனை கண்டு காமுற்று தனது நகரத்திற்கு அவனை அழைத்து கொண்டு சென்று அனுபவித்து மகிழவில்லையோ? மகாபாரதத்தில் உள்ள இந்த கதையை நீங்கள் கேட்டதில்லையா? இன்னமும் வனாசுரனுடைய பெண்ணாகிய உஷை என்பவள் சித்திரலேகை என்னும் தன் தோழி மூலமாக அனிருத்தாழ்வானை வரவழைத்து கொண்டு ரசிக்கவில்லையா? உங்களுக்கு நான் எத்தனை உதாரணங்கள் காட்டுவேன். பார்வதியானவள் ஊன்வாட உண்ணாது உயிர்காவலிட்டு உடலில் பிரியா புலனைந்தும் நொந்து தான் வாட வாட தவம் செய்து பரமசிவனை பெற்று மகிழ்ந்தாள் என்கிற கதை உங்களுக்கு தெரியாதா? இவ்வளவும் நான் சுருக்கமாக சொன்னேன். விஸ்தரித்து சொல்ல வியாச பராசரதிகளே வல்லவர்கள்.
இந்த பழங்கதைகள் கிடைக்கட்டும். யானுற்ற நோயை சொல்லுகிறேன், கேளுங்கள். நான் திருநறையூர் எம்பெருமானை சேவிக்கச் சென்று சன்னதியின் உள்ளே புகுந்து பார்த்தேன். பார்த்தவுடனே அந்த எம்பெருமானுடைய திருமார்பு, திரு அதரம், திருவடி, திருக்கைகள், திருக்கண்கள் ஆகிய இந்த அவயவங்கள் நீல மலைமேல் தாமரைக்காடு பூத்தது போல பொலிந்தன. திரு அரைநான், திருத்தோள்வளை, திருமகரகுண்டலம், ஹாரம், திரு அபிஷேகம் ஆகிய திருவாபரணங்கள் பளபளென பிரகாசித்தன. அந்த எம்பெருமான் பக்கத்திலே அன்னம் போன்ற நடையழகும், மான் போன்ற தோழழகும், செப்பு போன்ற முளையழகும், கோவை போன்ற வாயழகும், கெண்டை போன்ற கண்ணழகும் உடையலான பெரிய பிராட்டியார் இளவஞ்சி கொடி போல நின்றதையும் கண்டேன். கண்டதும் என் அறிவு போயிற்று. பல விகாரங்கள் உண்டாயின. இப்படி வருத்தப்பட்டு நின்ற எனக்கு கடல் ஓசை வந்து மேன்மேலும் துன்பத்தை தந்தது. எல்லாருக்கும் இனிதான நிலா எனக்கு தீயாக வீசுகின்றது. குளிர்ந்த நிலா சுடும்படியாக சங்கல்பித்தவன் செய்தவன் யாரோ அறியேன். இவ்வளவு மட்டுமா? எல்லாருக்கும் ஆனந்தகரமாக மலைய பருவத்திலிருந்தும் வருகின்ற தென்றல் காற்று என் மீது அழலை நெருப்பை வீசி நின்றது. பனைமரத்தின் மீது தாமரை தண்டாலை செய்த கூட்டில் இருந்து கொண்டு அன்றில் பறவையின் பேடை லகுவான சுவரத்தோடு கூவதும் என் நெஞ்சை அறுக்கின்றது. நான் என் செய்வேன்? கொடியவனான மன்மதனும் தனது கருப்பு வில்லை வளைத்து என்னையே இலக்காக்கி கொண்டு மலர் அம்புகளை பிரயோகிக்கிறானே. நான் இதற்கு தப்பி பிழைக்கும்படி செய்வார் ஒருவரும் இல்லையே. எனது தேக குணங்களும் ஆத்ம குணங்களும் திருக்கண்ணபுரத் எம்பெருமானுடைய கலவிக்கு உறுப்பாகாவிட்டால் இவற்றால் என்ன பயன்? ஒருவரும் புகக்கூடாத காட்டிலே மணமிக்க புஷ்பம் மலர்ந்து மணங்கமள நின்றால் யாருக்கு என்ன பயன்? எம்பெருமானோடு அணையப் பெறாமல் வீணாக வளர்ந்து கிடக்கிற இம்முலைகள் எப்போதும் கண்ணெதிரே தோன்றி நின்று மார்புக்கும் பாரமாகி வருத்துகின்றனவே. இந்த முலைகள் தொலைத்தொழிய மருந்து தருவார் யாரும் இல்லையே. செவிக்கு இனிதாக கேட்கத்தக்க விடைமணி குரலும் என் காதுக்கு கடூரமாய் நின்றது. இந்த துன்பங்கள் எல்லாம் நீங்கி நான் வாழும் வகை ஏதேனும் உண்டோ சொல்லுங்கள் என்று கேட்கிறார் பரகால் நாயகி. தென்றல் முதலான இவையெல்லாம் என் மேல் படையெடுக்கும்படி செய்த மகானுபாவன் எனக்கு தெரியாமல் இல்லை. அவன் திருத்துழாய் மார்வன், சந்திரனுக்குண்டான சயத்தை போக்கி காத்தருளினவன், காளமேக திருவுருவன், காயாம்பூ வண்ணன், கடலில் அணைகட்டி இலங்கை புக்கு போர்க்களத்திலே ராவணனை கொன்றொழித்தவன், தேவர்கள் அனைவருக்கும் குலபாதகனாயிருந்த இரண்யகசுபுவை நரசிங்க உருக்கொண்டு தன் மடி மீது போட்டுக்கொண்டு மார்பு கிளிய வதைத்திட்டவன், திருவாளி கொண்ட பெருவீரன், வராக அவதாரம் செய்தொருளி பூமி பிராட்டியை உத்தரித்தவன், கடல் கடைந்து வானவர்க்கு அமுதளித்தவன், வாமன ரூபியாய் மாவலியிடம் சென்று திருவிக்கிரமனாகி உலகமெல்லாம் அளந்தவன், சாட்சாத் ஸ்ரீயப்பதியாய் உள்ளவன் என்பதை நான் நன்கு அறிவேன். இப்படிப்பட்ட எம்பெருமானை திருவிண்ணகர், திருக்குடந்தை, திருக்கண்ணபுரம், திருநறையூர் முதலான திருப்பதிகளிலே சென்று சேவித்து, சுவாமின் இப்படித்தானா என்னை கைவிடுவது? விரகம் தின்ற உடம்பை பாரீர் என்று என்னுடைய துன்பத்தை அவனுக்கு விண்ணப்பம் செய்வேன். அது கேட்டு திருவுள்ளம் இறங்கி திருமார்போடே என்னை அணைத்து கொள்ளாது ஒளிந்தால் மாதர்களும் வைதிகர்களும் பக்தர்களும் அரசர்களும் திரண்டு கிடக்கும் இடங்கள் தோறும் புகுந்து அவனது லீலைகளையெல்லாம் பலரறிய விளம்பரப்படுத்துவேன். அவை என்ன என்றில், இடைச்சேரியில் தயிர் வெண்ணெய் திருடி இடைச்சிகள் கையில் அகப்பட்டு கொண்டு உரலோடே கட்டுண்டு ஏங்கி அழுது நின்ற நிலைமை, தேவேந்திரனுக்கு இட்ட சோற்றையெல்லாம் தானே பெரும் பூத வடிவு கொண்டு வயிறார தின்று நின்ற வெட்கக்கேடு, சேவகன் என்று பலரும் ஏசும்படியாக பாண்டவர்களுக்கு கழுத்திலே ஓலை கட்டி தூது சென்ற செலவு, கூத்தாடி என்று பெண்கள் கூறும்படி குடக்கூத்தாடினமை,
தன்னை ஆசைப்பட்டு வந்த சூர்ப்பனகையின் காதையும் மூக்கையும் அறிந்துவிட்ட புன்மை, ஒரு ரிஷியின், ஒரு பார்ப்பனனின் பேச்சை கேட்டு தாடகை என்ற ஒரு பெண்ணை கொலை செய்த சிறு சேவகம், இவை போல்வன மற்றும் பல சமாச்சாரங்களையும் தெருவிலே எடுத்துவிட்டு நாடு நகரமும் நன்கறிய மடலூர்வின் காண்மின் என்று பரகால நாயகி தலை கட்டினாளாயிற்று. மடலூர்வேன் என்று சொன்னாலே ஒழிய மடல் ஊர்ந்ததாக எந்த செய்தியும் இல்லை. ஆக எம்பெருமானை பயமுறுத்துவதற்காக, அச்சுறுத்தி அவனுடன் இணைவதற்காக மடலூர்வேன் மடலூர்வேன் என்றுதான் பாடியிருக்கிறார்களே ஒழிய மடலூர்ந்ததாக செய்தி இல்லை. எனவே தமிழ் இலக்கண மரபும் மீறப்படவில்லை என்பது இங்கே கருத்தாகும். இந்த எம்பெருமானுடைய குறைகளாக சொல்வது, வெண்ணெய் திருடி மாட்டியது, உரலிலே கட்டப்பட்டது, தேவேந்திரனுக்காக இட்ட சோற்றையெல்லாம் ஒரு பூதமாகி நின்று தின்ற, வயிறார தின்ற வெட்கக்கேடு, சேவகன் என்று தூது சென்று துரியோதனாதியர்களால் அவமானப்படுத்தப்பட்டது, கூத்தாடி என்று பெண்கள் கூறும்படியாக குடக்கூத்தாடினவை, இவையெல்லாம் அசதியாடல் என்ற ஒரு தமிழ் இலக்கியத்தின் பால் வரும். அதாவது நல்ல செய்திகள், நல்ல பெருமைகள், நல்ல லீலைகள், அதனை குறைத்து சொல்லுவது. உன்னை போல் உண்டா, இதெல்லாம் பெருமையா உனக்கு, பெருமையெல்லாம் சொல்லி இதெல்லாம் உனக்கு ஒரு பெரிய பெருமையா, நீ எல்லாம் வீரனா என்று கேட்பது போல அசதியாடல் என்ற பகுதியிலே அந்த இலக்கணத்தின் கீழ் இவை வரும் என்பதையும் இங்கே குறிப்பிடலாம். இந்த அளவிலே பெரிய திருமடல் பிரபந்தம், அதற்கான உரை விவரணம், சாற்றுப்பாடல், நிறைவுரை அனைத்தும் நிறைவுறுகிறது. அது மட்டுமல்ல, திருமங்கையாழ்வார் நம்மாழ்வார் அருளிய 4 பிரபந்தங்களுக்கு உரையாக 6 பிரபந்தங்கள் அருளினார், 6 அங்கம் அருளினார் என்று சொல்வார். அந்த 6 பிரபந்தங்களும் பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருவழுகூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருநெடுந்தாண்டகம், இதுதான் அவர் பாடிய வரிசை. திருநெடுந்தாண்டகம்தான் கடைசி பிரபந்தம். திருமடலுக்கு அப்புறம் திருக்குறுந்தாண்டகத்தை முதலிலே பாடிவிடுகிறார். அதற்கு பிறகுதான் 2 திருமடல்கள் வருகிறது. அதன் பின் திருநெடுந்தாண்டகத்தை பாடி அவர் நிறைவு செய்தார். இந்த பிரபந்தங்கள் அனைத்தையும் நாம் அனுபவித்து நிறைவு செய்திருக்கிறோம் என்ற குறிப்புடன் இந்த பிரபந்த விவரணத்தை, உரையை நிறைவு செய்வோம். மீண்டும் சந்திக்கலாம். அடுத்ததொரு ஆழ்வார் அருளிய அருளிச் செயலின் விவரணத்தோடு மீண்டும் சந்திப்போம். எம்பெருமான் பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரமன் ஸ்ரீமன் நாராயணன் திருவடிகளே சரணம். கண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம். சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் திருவடிகளே சரணம். திருநறையூர் நின்ற நம்பி திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். அற்புதமான உரை அருளிய வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை, அவர் அபயப்பிரதராசர், பரமகாருணிகர், இராமாயண பெருக்கர், உரைப்பெருமன்னர், அவர் திருவடிகளே சரணம். பெரிய திருமடலுக்கு அற்புதமான உரை அருளிய ஆச்சாரியர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். இந்த அளவிலே இந்த பிரபந்த விவரணம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம்.